மை டியர் டூட்ஸ். பல மாசங்களுக்கு முன்னாடி கிண்டர்கார்டன் காப்னு ஒரு படம் போட்டிருந்தேன். அதுல அர்னால்டு ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதே வீடியோல நான் என்னதான் ஜாக்கி சான் ஃபேனா இருந்தாலும் எனக்கு அர்னால்டே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனா அப்ப எனக்கு தெரியல இந்த ரெண்டு லெஜெண்ட்ஸும் ஒரே படத்துல நடிச்சிருக்காங்கன்னு. அந்த படத்துல ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி இது எதுக்குமே பஞ்சமே இல்ல. சரி ரைட்டு, இதே இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு கொடுத்துடலாம்னு சொல்லி இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த மந்திர சதி நிறைஞ்ச அட்வென்ச்சர் படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ரைட், இது எல்லாத்தையுமே 2019ல ரிலீஸ் ஆன அயன் மாஸ்க்ங்கிற இந்த படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பட்டனும் இருக்கு. இந்த லைக், சப்ஸ்கிரைப்லாம் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க. அப்புறம் 3 இடத்துல எதுக்காக கடை ஓபன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை எப்ப ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவாங்கன்னே தெரியாது. தூக்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்ல. இப்பயே சேனல் போற வேகத்தை பார்த்தா கன்ஃபார்ம் படுத்துறோம்னு நினைக்கிறேன். தெரியாது, ஏன் கஷ்டம், இட்ஸ் ஓகே. நம்ம சேனல் தூக்கிட்டாங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது. சோ ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. பல வருஷங்களுக்கு முன்னாடி சைனால ஒரு மந்திர சக்தி வாய்ந்த டிராகன் இருந்துச்சு. அது பூமிக்கு அடியில போன போது அதோட ஐப்ரோஸ், இந்த புருவம் சொல்லுவோம்ல, அது பூமிக்கு மேல ஒரு செடியா வளர அத மனுஷ பயலுக எல்லாருமே டீன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சைனா டீ, மசாலா டீ. அந்த டிராகனோட புருவத்துல இருந்து வந்த டீயை குடிச்ச மனுஷங்க எல்லாருக்குமே உடம்புல ஏதாவது காயம் இருந்துச்சுன்னா சரியாயிடுது. முக்கியமா நிறைய மந்திர சக்தியும் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த டீயை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மந்திரவாதி கூட்டம் உருவாகுது. அதுக்கு ஒரு மாஸ்டரும் இருக்காரு. இவங்களோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த டிராகனும் தன்னை கண்ட்ரோல் பண்றதுக்காக அதுவே ஒரு சீலை உருவாக்கி அதை இந்த கூட்டத்தோட மாஸ்டர் கிட்ட, அந்த மாஸ்டருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க தான் சைனாவோட இளவரசி. அந்த டிராகன் இவங்க 2 பேர்கிட்டயும் இந்த சீலை ஒப்படைக்குது. என்னடா கதையில எல்லாமே நல்லதாவே நடந்துட்டு இருக்கு, எவனாவது ஒருத்தன் வரணுமே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்க, ஆசை யார விட்டுச்சு. நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் உள்ள வராங்க. அதுதான் தீய சக்திகளோட சூனியக்காரி. அந்த சூனியக்காரிக்கு இந்த டிராகனோட சக்தி மேல ஆசை. அதை வச்சு இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு படையை உருவாக்கி இவங்களுக்கு அகைன்ஸ்டா சண்டை போட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்க்காத மாதிரி தீய சக்திங்க ஜெயிச்சிடுதுங்க. ஆனா என்னதான் இந்த சூனியக்காரி ஜெயிச்சிருந்தாலும் மாஸ்டரும் அந்த இளவரசியும் டிராகன் சீலை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால அந்த சூனியக்காரி டிராகனை சங்கிலியில அடைச்சு வச்சிடுறா. பட் என்ன இங்க இன்னொரு பிரச்சனைனா, டிராகனுடைய புருவத்தை யாராவது வெட்டிக்கிட்டே இருக்கணும். அதையும் பண்ணாததுனால அந்த டிராகன் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுச்சு. இந்த சைடு அந்த மாஸ்டரும் இளவரசியும் தப்பிச்சாங்களே, என்ன பிரயோஜனம்? சூனியக்காரி கிட்ட இருந்து தப்பிச்சவங்க வேற ஒரு சில பேர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாஸ்டரையும் இளவரசியையும் தூரத்துல இருக்க வேற வேற ஜெயில அடைச்சு வச்சிடுறாங்க. இந்த முன்கதையெல்லாம் நமக்கு சொன்னதுக்கு அப்புறமா கட் பண்ணி இந்த உலகத்துல இருக்க ஒரு பெரிய ஜெயில காமிக்கிறாங்க. அந்த இடத்தோட ஜெயிலரா இருக்கிறவர் தான் நம்ம அர்னால்ட். ஜெயிலர் அவரோட ஆட்களை கூட்டிக்கிட்டு ஒரு செல்லுக்கு போறாரு. அந்த இடத்துல 3 பேரை சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க. ஒருத்தன் மூஞ்சில இரும்பு மாஸ்க், அவன் யாருன்னே தெரியல. 2வது சாக போற ஒரு கிழவன். அண்ட் 3வதா இருக்கிறவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு முன்கதை வந்துச்சு, அதுல ஒரு மாஸ்டர் இருந்தார் இல்லையா, அவர் தான் இவரு. வேற யாரு? நம்ம ஜாக்கி சான். இப்ப இந்த ஜெயிலர் அங்க வந்துட்டு, என்னடா ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு, சாப்பாடு நிறைய வைக்க சொல்றேன், என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய ஆட்களும் அங்க இருந்து போறாங்க. அந்த சாப்பாடோட அளவு பார்க்கணுமே, ஒரு ஆளுக்கே பத்தாது, அதை 3 பேருக்கு வச்சுட்டு போறாரு. எப்பா தாராள பிரபு, யாரியா நீ, சரி அதையாவது குடுப்பா, சாப்பிடுறேன், பசிக்குது அப்படின்ற மாதிரி இந்த கிழமை சொல்ல, இந்த சைடு இரும்பு மாஸ்க் போட்டிருக்கான்ல, அவன் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஜெயில வெளிச்சம் வர்றதுக்காக மேல ஒரு பெரிய ஓட்டை வச்சிருப்பாங்க. அதுல இந்த சாப்பாடை போடும்போது கொஞ்ச நேரத்திலேயே ஒரு புறா வந்து இறங்குது. அதை வறுத்து இன்னைக்கு சாப்பிட வேண்டியதா அப்படின்னு இந்த கிழமை சிரிச்சிட்டு இருக்கும் போது இந்த சைடு மாஸ்டர் அந்த புறாவோட கால்ல ஏதோ ஒரு மெசேஜ் கட்டி இருக்கத பாக்குறாரு. அந்த இரும்பு மாஸ்க்கும் என்ன லெட்டர் இது அப்படின்ற மாதிரி எடுத்து படிக்கிறான். அந்த லெட்டர் யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் அவனோட லவ்வருக்கு எழுதியிருக்கான். அதை இவங்க பிடிச்சிட்டாங்க. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, அந்த சயின்டிஸ்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, இங்கிலாந்தோட இளவரசி. என்னதான் இவனுக்கு அறிவு இருந்தாலும் இவன் சாதாரண சயின்டிஸ்ட், எப்படி இவங்க லவ்வுக்கு ஒத்துப்பாங்க? சோ அவங்க அப்பா சண்டை போட அந்த பொண்ணு கிட்ட உன்னை அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஸ்ட் வெளியே வந்துட்டாரு. ஆக்சுவலா இந்த சயின்டிஸ்ட் ஒன்னும் ஏழை கிடையாது, இவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே இவரோட கண்டுபிடிப்புக்காக தலைவன் வித்துட்டான். அப்படி என்னத்தை இவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தா, மக்கள் எல்லாத்தையுமே நிலத்தோட அளவெல்லாம் கால்ல தான் அளந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மிஷினையே உருவாக்கி இருக்காரு. அதை வச்சு மேப் எல்லாத்தையுமே அக்யூரேட்டா உருவாக்கலாம். ரஷ்யாக்கு மேப் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதோட இளவரசர் பீட்டரையும் இந்த சயின்டிஸ்டுக்கு தெரியும். சோ அவர்கிட்ட ரஷ்யாவோட மேப்பை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா நிறைய பரிசு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சயின்டிஸ்ட் போயிருக்கான். ரஷ்யாவுக்கு போனதுக்கு அப்புறமா அரசவையில மீட்டிங் நடந்திருக்கு. சயின்டிஸ்ட் இந்த மேப்பை கொடுக்க அங்க மந்திரி எல்லாம் அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இந்த இளவரசர் அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கதான் இந்த சயின்டிஸ்டுக்கு ஷாக்கு. அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அந்த பீட்டர்ங்கிற இளவரசரே கிடையாது, வேற யாரோ ஒருத்தர். ஏன்னா இந்த சயின்டிஸ்ட் தான் ரஷ்யாவுடைய இளவரசரை ஏற்கனவே பாத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அங்க எவனோ உட்காந்துட்டு இருக்கான். இதை பத்தி அந்த மந்திரி கிட்ட கேட்கும் போது மந்திரி இவனை அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரா. அந்த ஜெயில இருக்க ஒரு சின்ன பையன் மட்டும் தான் இவருக்கு ஆதரவா இருக்கான். என் அன்பு காதலி, சோ உங்க அப்பன் கிட்ட சொல்லி இந்த ரஷ்யன் கவர்மெண்ட் கிட்ட பேசி தயவு செஞ்சு என்னை ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் அவரோட லவ்வருக்காக லெட்டர் எழுதியிருக்காரு. இதுக்கப்புறமா அனுப்புறதுக்கு வேற புறாவும் இல்ல. இது எல்லாத்தையுமே இந்த இரும்பு மாஸ்க்கும் மாஸ்டரும் படிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல இந்த இரும்பு மாஸ்க்
சொல்லிட்டு அந்த லெட்டருக்கு பின்னாடியே வேற ஏதோ லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறான். அதை புறால கட்டி அனுப்புனதுக்கு அப்புறமா கட் பண்ணி இப்ப அந்த சயின்டிஸ்டோட லவ்வர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து லெட்டரை காமிக்கிறாங்க. அதுல ஒரு சைடு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் சொன்ன எல்லா விஷயங்களும் போட்டிருக்கு. பின்னாடி அந்த இரும்பு மாஸ்க் என்னடா எழுதியிருக்கான்னு பார்த்தா, உலகத்துல இருக்க பெரிய ஜெயில நாங்க இருக்கோம், எங்களை ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இப்படிக்கு காணாம போன ரஷ்யா இளவரசர் பீட்டர் அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருக்க. இதை படிக்கும் போது தான் நமக்கு தெரியுது அந்த இரும்பு மாஸ்க் போட்டிருக்காரு இல்லையா, அவர் தான் அந்த சயின்டிஸ்ட் தேடி போன ரஷ்யாவோட இளவரசர். ஆனா இந்த லவ்வரோட அப்பா அதை நம்பல. எவனோ ஒருத்தர் நடுவுல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த லவ்வர் டென்ஷன் ஆயிடுறாங்க. அதனால அந்த அப்பாவும் சரி ரைட்டு ஒன்னா போயிட்டா, இந்த பெரிய ஜெயில காணாம போன இளவரசர் பீட்டர் இருக்காரு, இந்த கதையில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல, ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்பி உன் காதலனை ரிலீஸ் பண்ண சொல்றேன், அதுக்கு மேல எதுவும் பண்ண சொல்லி கேட்காத அப்படின்னு போது இதை கேட்டுட்டு அந்த லவ்வர் லெட்டர் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணி ரஷ்யன் ஜெயில காமிச்சா அங்க இந்த சயின்டிஸ்ட ரிலீஸ் பண்றாங்க. இந்த சயின்டிஸ்டோட பேரு ஜானதன். இவர் ரிலீஸ் பண்ணும்போது ஜெயில இருக்கும்போது இவருக்கு துணி கொடுத்து ஒரு சின்ன பையன் ஹெல்ப் பண்ணிருப்பான். அவனை கொல்றதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவர் பாவப்பட்டு அந்த பையனை என்கிட்ட ஒப்படைங்க, எனக்கு அசிஸ்டண்டா இருக்க யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவனையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த பையனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது இவரை ஜெயில வச்சார் இல்லையா ரஷ்யன் மந்திரி, அவர் அங்க வந்துட்டு தம்பி திரும்ப இங்கிலாந்துக்கு போலான்லாம் கனவு காணாத, நீ போனா என்னென்ன பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியும், நீ சைனாக்கு போ, ரஷ்யாவுடைய மேப்பை கொடுத்து எங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல பிசினஸ் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணு, அப்படியே நீ அங்க போய் மேப் செஞ்சு சைனாலேயே செட்டில் ஆயிடு, தப்பி தவறி திரும்ப சொந்த ஊருக்கு போலான்னு பார்த்த ரஷ்யன் பார்டர்ல தான் என் சோல்ஜர்ஸ் எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க, உன்னை பார்த்தாலே கொண்டுருவாங்க, புரியுதா ஓ அப்படின்னு அந்த மந்திரி சொல்ல. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த சயின்டிஸ்ட் அந்த பையனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த அசிஸ்டன்ட் வேற என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, எனக்கும் சைனாக்கு தான் போகணும், ஆனா வண்டிக்குள்ள வேணாம், நான் மேலேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல தனியா உட்காந்துக்க வண்டி இப்ப சைனாக்கு போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு காட்டுக்கு நடுவுல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு குறுக்க ஏகப்பட்ட பேரு வந்து வழி மறைச்சிட்டு இருக்காங்க. இந்த கொள்ளக்கார கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த வண்டியை பிடிச்சிருக்காங்க. இப்ப வண்டியோட கேபின் கதவை தட்டும் போது உள்ளுக்குள்ள நம்ம சயின்டிஸ்ட் கன் எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. ஆனா அசால்ட்டா புடிங்கி போட்டுறாங்க. இப்ப சயின்டிஸ்ட படுக்க போட்டு அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கும் போது மேல இருந்து நம்ம அசிஸ்டன்ட் சும்மா இறங்கி சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. விட்டலையே அத்தனை பேருக்கும் சும்மா கண்ணா பின்னால அடி விழுது. யார் தம்பி நீ இந்த போட்டு போடுற, என்னடா மிருகம் அது அப்படின்ற மாதிரி அவர் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும் போது இது என்னோட பெட்டு தான், இங்கதான் கண்டுபிடிச்சேன், சரி அதெல்லாம் விடுங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. போற வழியிலேயே இந்த சயின்டிஸ்ட் அவருடைய லவ்வருக்கு இன்னொரு லெட்டர் எழுதுறாரு. அதை இப்ப புறால பறக்க விட அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, காணாம போன அந்த ரஷ்யாவுடைய இளவரசர் வந்து ஆட்சியை பிடிச்சா மட்டும்தான் இனி இந்த சயின்டிஸ்டால திரும்ப சொந்த ஊருக்கே வர முடியும். இப்ப நான் சைனாக்கு போயிட்டு இருக்கேன், ஆனா நான் தனியா போல, எனக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ட் பையன் கிடைச்சிருக்கான், பேரு சாங்லி. இது எல்லாத்தையுமே அந்த லெட்டர்ல எழுதி அவருடைய லவ்வருக்கு அனுப்புறாரு. இப்ப கட் பண்ணா அந்த பெரிய ஜெயிலுக்கு சயின்டிஸ்டோட லவ்வர் வந்திருக்காங்க. அவங்க உள்ள போகும்போது அங்க நம்ம ஜெயிலரு ஒத்தாலா பல பேர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஒருத்தனை நாக் அவுட் பண்ணிட்டு என்ன அவ்வளவுதானா, சண்டை போடுறதுக்கு வேற எனக்கு தைரியமே இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு 3 சைனா பிரதர்ஸ் மட்டும் ஃப்ரண்ட்ல வரானுங்க. பரவாயில்லையே இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 3 பேருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அர்னால்டு. இது எல்லாத்தையுமே மேல இருந்து அந்த லவ்வர் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல அண்ணனுக்கு மட்டும் தப்பிச்சு போறதுக்காக ஒரு கேப் கிடைக்குது. இந்த தம்பிங்க 2 பேரும் அவனை தப்பிச்சு போக சொல்ல அவன் முடியாது, நான் நேர்மையா தான் விளையாடுவேன்னு சொல்லி திரும்ப கீழே வந்துடுறான். இதை பார்த்த உடனே நம்ம ஜெயிலருக்கும் அடேங்கப்பா ஜெயிலுக்குள்ள இப்படி ஒரு நேர்மையா, உனக்கு ரிலீஸ், நீங்க இருந்து தாராளமா போலாம் அப்படின்னு போது அந்த பயபுள்ள போக மாட்டேங்குது. அவருடைய தம்பிங்க எல்லாம போக மாட்டாராமா. பரவாயில்லையே ரொம்ப நல்லவனா தான்டா இருக்க, நல்லா வருவடா, ஓகே ஓகே நல்ல மூட்ல இருக்கேன், 3 பேருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த 3 பேருமே தேங்க்யூ சொல்லிட்டு அந்த ஜெயிலை விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அங்க லவ்வர் மேல இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஜெயிலரும் மேல வந்துட்டு என்ன மேடம் பெரிய ஆளுங்களோட பொண்ணுங்கள்லாம் இங்க வந்திருக்கீங்க, என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க ஒரு ரஷ்யன் கைதியை அடைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அவரை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெயிலர் இப்ப அந்த செல்லுக்கு லவ்வரை கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா சார் நான் கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா, நம்ம அர்னால்டும் வெளியே போய் நின்னுட்டு இருக்காரு. இப்ப இந்த லவ்வர் பொண்ணு உள்ள வரும்போது அங்க கிளவெல்லாம் துடிக்கிறான். பொண்ணு பொண்ணு இங்க பக்கத்துல வாய, ஒரு தடவை உன்னை தொட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. டே கிளவா அடிச்சன செத்துருவ, பேசாம உட்காரு, நீயா இருக்க வாய்ப்பு இல்ல, இந்த மாஸ்டர் வயசானவனா இருக்கான், அப்ப கண்டிப்பா இந்த இரும்பு மாஸ்கா தான் இருக்கணும், நீங்க தானே ரஷ்யன் இளவரசர் பீட்டர் எனக்கு அந்த லெட்டர் அனுப்புனது அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. இப்ப எதுக்காக லவ்வர் இங்க வந்திருக்காங்கன்னா, இந்த இளவரசர் பீட்டர் திரும்ப ரஷ்யாவுக்கு போய் அரசர் ஆனாதான் அந்த சயின்டிஸ்டால திரும்ப வீட்டுக்கு வர முடியும். இந்த மாதிரி அந்த சயின்டிஸ்ட் லெட்டர் அனுப்பினார் இல்லையா, அதுல போட்டிருக்க எல்லா விஷயத்தையுமே சொல்லும் போது இதை கேட்டுட்டு அந்த சைடு மாஸ்டருக்கு ஷாக்கு. இந்த இடத்துல தான் நமக்கு இன்னொரு விஷயம் தெரியுது, மாஸ்டரோட பொண்ணு சைனாவுடைய இளவரசி ஜெயில இருந்தாங்களே அவங்க தான் அந்த அசிஸ்டன்ட், அந்த சயின்டிஸ்ட் அவங்கள பையன் நினைச்சிட்டு இருக்கான், ஆனா அவங்க ஒரு பொண்ணு, அது ஒண்ணு பையன் இல்லமா, சாங்லிங்கிறது பொண்ணு, அவ ஏன் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த லவ்வர் பொண்ணு ஷாக் ஆயிடுறாங்க. அந்த சயின்டிஸ்ட் இன்னொரு பொண்ணு கூட தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரா, இது தெரிஞ்சிருந்தா நான் அவரை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கவே மாட்டேனே, அட போங்கடா நான் பாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப போலான்னு பாக்கும்போது ஐயா இந்த ஆள் வேற, ஏமா இருமா உன் ஆள் இன்னும் அந்த பொண்ணை பையன் தான் நினைச்சிட்டு இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு உன் ஆளு திரும்ப ஊருக்கு வரணுமா வேணாமா அப்படின்னு போது அது வேற இருக்கோ, வேணுங்க அவர் இல்லனே என் உயிரே போயிடும் அப்படின்னு இந்த லவ்வர் சொல்லும் போது உன் உயிர் போறது இருக்கட்டும், பின்னாடி ஒருத்தனுக்கு ஆல்ரெடி போயிடுச்சு,
ஆயிடுச்சு அங்க பாரு அப்படின்னு இந்த பீட்டர் சொல்ல அந்த சாகுற லெவல்ல இருந்த கிழமை செத்தியா போயிட்டான். இதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது சரி ஓகே ரொம்ப ஷாக் ஆகாத, அவன் வயசுக்கெல்லாம் அவன் உயிரோட இருந்தாதான் ஆச்சரியப்படணும், அதெல்லாம் விடு, ஜெயிலுக்கு வெளியில கதவு ஓப்பன்ல வச்சு எங்களுக்காக வெயிட் பண்ணு, நாங்க 2 பேரும் எப்படியா தப்பிச்சு வந்துடுறோம் போ அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு இந்த லவ்வர் பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப வெளியே போயிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஜெயிலர் கிட்ட சொல்லும் போது அவர் ஆட்கள் கூட வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பாடியை கிளியர் பண்ண சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப பாடியை எடுக்கிறதுக்காக அந்த செத்து போன ஆளுடைய சங்கிலியை கட் பண்றாங்க. ஆனா அப்படி கட் பண்ணும் போது இவங்க எல்லாரோட சங்கிலியுமே ஒன்னாதான் கட்டி வச்சிருப்பாங்க. அதனால நம்ம மாஸ்டருடைய ஒரு சைடு சங்கிலியும் அவுந்துருது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி மாஸ்டரும் பீட்டரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட சண்டை போட்டு மீதி இருக்க சங்கிலியும் கழட்டிடுறாங்க. இப்போ ஒன்னா தப்பிச்சு வெளியே வரும்போது இந்த சவுண்ட் ஜெயிலருக்கும் கேக்குது. டேய் ரொம்ப ஆட்டம் போடாதீங்கடா, இது வரைக்கும் இந்த ஜெயில இருந்து யாருமே தப்பிச்சது இல்ல, இது ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹிஸ்டரியில இடம் பெற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது நம்ம மாஸ்டர் வர மாட்டேங்கிறாரு. யோ என்னையாச்சு, வாயா ஓப்பன்ல தான் இருக்கு, ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அட இருப்பா, என் டிராகன் சீலும் இங்கதான் இருக்கு, அதை எடுக்காமலாம் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் அங்க இருக்க எல்லா செல்ஃபையும் தேடிட்டு இருக்கும் போது டக்குனு பீட்டர் கீழே மத்த செல்ல இருக்க எல்லா கைதிகளையுமே ரிலீஸ் பண்ணிடுறாரு. அவனுங்க வெளியே போலான்னு பார்க்கும்போது இவர் ஒத்தாலா அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்க இந்த சைடு நம்ம மாஸ்டரும் ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா அந்த சீலை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப பீட்டரும் மாஸ்டரும் அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது மாஸ்டரால தப்பிக்க முடியல. ஏன்னா மாஸ்டரை கட்டி இருக்க சங்கிலியே ஜெயிலர் பிடிச்சிக்கிட்டாரு. யோ எப்படியா தட்டி விட்டு வந்துரு, வா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பீட்டர் சொல்ல இல்ல என்னால தப்பிக்க முடியும்னு தோணல, நான் அவனை பாத்துக்கிறேன், நீ இந்த சீலை என் பொண்ணு கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்டர் அங்க இருந்து தப்பிக்க வச்சுட்டு நம்ம மாஸ்டர் ஜெயிலர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. சண்டைக்கு நடுவுல வேற அங்க இருக்க பொருட்கள் எடுத்து அடிக்கலான்னு பார்க்கும்போது டேய் அது செங்கிஸ்கானோட கிரீடம், அதை எதுவும் பண்ணாத, அவனை தோக்கடிச்ச ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் அப்படின்னு போது இது செங்கிஸ்கானோட கிரீடமா, முட்டா பையல இது சைனீஸ் டீ பாட்ரா அப்படின்னு போது இதை கேட்டுட்டு இவர் ஷாக்கா நின்னுட்டு இருக்காரு. இப்ப அதுக்கப்புறமா 2 பேரும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த கேப்ல நம்ம பீட்டர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த லவ்வர் பண்ணோட வண்டியில தப்பிச்சிடுறாரு. இப்ப பீட்டர் சைனாக்கு போறதுக்கான கப்பலை தேடி துறைமுகத்துக்கு வந்திருக்காரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர் கிட்ட அந்த டிராகன் சீலை இளவரசி கிட்ட கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருப்பாரு. சோ அதுக்காக இவர் சைனா கப்பலை தேடி கிளம்பலான்னு பார்க்கும்போது பின்னாடி லவ்வர் வேற நானும் வருவேன், என்னையும் கூட்டு போ, நான் என் ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஏமா ஒன்னாலாம் கூப்பிட்டு போனா ஏன் நிம்மதி போயிடும், நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு யாருக்கும் தெரியாம சைனாக்கு போற ஒரு கப்பல்ல நைஸா வந்து ஏறிக்கிறாரு. இப்ப என்னடா பண்றதுன்னு தெரியாம இந்த லவ்வர் சுத்திட்டு இருக்கும் போது சைனாக்கு போற கப்பல்ல ஏற போற ஒரு குடிகாரன் நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஒரு ஐடியாவை பண்றாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு அஸ்கி வாய்ஸ்ல பேசி அவனை மயக்கி தனியா கூட்டிட்டு போயிட்டு வச்சு குமுறுன்னு குமுறிடுறாங்க. கட் பண்ணா அவனுடைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த பொண்ணும் ஒரு பையன் மாதிரி அந்த கப்பல்ல ஏறிக்கிறாங்க. கையில நிறைய சரக்கு வச்சிருக்கிறதுனால எவனுக்கும் சந்தேகமும் வரல. முக்கியமா அங்க குட்டியா இருக்காரு இல்லையா, அவர் தான் இந்த கப்பலோட கேப்டனா. இங்க இருந்து சைனாக்கு பாதுகாப்பா போறதுக்கு இவரால மட்டும் தான் முடியுமா. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே கப்பல் அங்க இருந்து கிளம்புது. டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல கீழ இருந்த பீட்டர் காத்து வாங்குறதுக்காக மேல வந்து எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிறாரு. யாரா இவன், திருட்டு பயலா, கேப்டன் இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்க உள்ள ஆள் கேட்கும் போது கேப்டனா எங்கப்பா இருக்காரு உங்க கேப்டன், இங்கே தாண்டா இருக்கேன், என்னப்பா சவுண்ட் மட்டும் கேக்குது, ஆளையே காணா அப்படின்னு பீட்டர் சுத்தி தேடிட்டு இருக்கும் போது டேய் என்னடா எப்ப பார்த்தாலும் மேலைய பாத்துக்கிட்டு கீழே பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல கீழே அந்த கேப்டன் குட்டியா நின்னுட்டு இருக்கான். டேய் இவனாடா கேப்டன், மனசாட்சி இல்லையாடா உங்களுக்குன்னு பீட்டர் சொல்லும் போது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த கேப்டன் டென்ஷன் ஆகி டேய் புதுசா வந்திருக்க தம்பி அவன் மண்டையிலே ஒரு போடு, அங்க புதுசா வந்திருக்க பையன் லவ்வர் சந்தேகம் வந்துட கூடாதுங்கிறதுக்காக பாட்டில் எடுத்து மண்டையிலேயே போடுறாரு. பீட்டர் அந்த இடத்துலயே மயங்கிட கப்பலுக்கு அடியில இருக்க கூண்டுல போட்டுடுறாங்க. என்னையாடா செல்லுல போடுறீங்க, உங்களுக்கு இருக்குடி. நீங்க கட் பண்ணி மேல காமிச்சா ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல எதிரில ஏதோ புயல் வர்ற மாதிரி இருக்கு. பசங்களா சீக்கிரம் கப்பலை ரெடி பண்ணுங்கடா, எதிரில புயல் வர போதுடா அப்படின்ற மாதிரி சொல்ல கப்பலை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கயிறை இழுக்கும் போது முன்னாடி பொண்ணுங்க போடுற இன்னர்ஸா இருக்கு. வேற யாரு, நம்ம லவ்வர் பொண்ணோட தான். என்னப்பா இது பொண்ணுங்க துணியா இருக்கு, டேய் கப்பலுக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு வந்துருச்சுடா, எத்தனை நாளாச்சு, சீக்கிரம் அந்த பொண்ணை தேடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம லவ்வர் வேற ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு அவங்களும் பசங்களோட பசங்களா போயிட்டு பொண்ணை தேடுற மாதிரி ஆக்டிங் கொடுத்து இருக்காங்க. அந்த சமயத்துல காலு பக்கத்துல ஒரு எலி இருக்கத பார்த்துட்டு எலி எனக்கு எலினா பயம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே மேல போகும்போது டக்குன்னு அவங்க போட்டிருந்த தொப்பி கீழே வந்துருது. அவங்களோட ஃபுல் முடிவு வெளியே வந்துருது. டேய் நீ பொண்ணாடா, இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம பீட்டரோட கூண்டும் இருக்கு. என்னமா ஜாலியா இருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஜாலியா மனசாட்சி இல்லையாடா, ஒரு அப்பாவி பெண் மேல கை வைக்க பாக்குறாங்க, காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி அவங்க ஓபன் பண்ணி விட இப்ப நம்ம பீட்டர் வெளியே வந்துட்டு என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுரா, கைய தூக்குன சுனாமியா வெட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கும் போது என்ன தம்பி சுனாமி வெடிக்கலன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு மொத்த கப்பலும் சுனாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிக்குது. என்னன்னா சொன்னாங்க இல்லையா ஒரு ஆபத்தான பகுதியை தாண்டணும் கப்பலை ரெடி பண்ணுங்கன்னு, பொண்ணை தேடிட்டு இருந்ததுல அந்த விஷயத்த மறந்துட்டானுங்க. இப்ப எல்லாம் மேல போயிட்டு பார்க்கும்போது புயலு கண்ணா பின்னான்னு அடிக்குது. நம்மள இந்த சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்துறேன்னு சொன்ன கேப்டன் எங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் தேடிட்டு இருக்கும் போது அந்த பயல ஆளையே காணா. எதிரில ஏகப்பட்ட பாறை இடிச்சிச்சு, மொத்த கப்பலும் காலி, என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புங்க கடவுளே அப்படின்ற மாதிரி எல்லாம் வேண்டிட்டு இருக்கும் போது நம்ம பீட்டர் தான் எந்திரிச்சு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல கைஸ், கப்பல் ஓட்டி பழக்கம் விட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான், மிச்சபடி நான்
பாத்துக்கிறேன், இப்ப பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீரிங்க கையில எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. கப்பலுக்கு அது ஸ்டீரிங்கா, அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க தெரியலையே. சரி, அவர் கப்பலை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவரோட திறமையெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பயங்கரமான கடல் சீற்றத்துல இருந்து எப்படியோ கப்பலை பீட்டர் காப்பாத்திடுறாரு. அடேங்கப்பா, வேற மாதிரிப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல கீழ இருந்து ஒரு சவுண்டு, ஏன்னா அது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள சேஃபா ஒரு இடத்துல இருந்து அந்த குட்டி கேப்டன் வெளியே வராப்ல. என்னடா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே காப்பாத்திட்டீங்களா? இது அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, உங்களை விட்டா நீங்களே சமாளிச்சிருவீங்கன்னு தெரியும், அதான் கீழே போயிட்டு வந்தேன். சரி ரைட், கேப்டனுக்கு ரொம்ப பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா கேப்டன், பசங்களா கேப்டனை உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல இருந்து கேப்டன் வெளியே வந்தாரோ அதுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிடுறாங்க. எப்பா உன் பேர் என்ன? பீட்டரா? ரொம்ப தேங்க்ஸ்டா டேய், நீ இல்லனா கப்பல் காலி ஆயிருக்கும், இனி நீ தான் கேப்டன், சைனாக்கு எப்படி போகணும் நீ தான் எங்களை கைட் பண்ண போற, சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கும் தெரியாது ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல மேல ஒரு 3 பேர் எங்களுக்கு வழி தெரியும் சொல்லி ஸ்டீரிங்க கையில எடுத்துக்கிறாங்க. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தா கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி அர்னால்டு கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு 3 சைனாக்கார பிரதர்ஸ் தப்பிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் அது. ஓ நீங்களாடா, சரி ரைட், நீங்க ஸ்டீரிங்க பாத்துக்கங்க, நான் முதல்ல இந்த மாஸ்க் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் அவர் மூஞ்சில இரும்பு மாஸ்க் இருந்துச்சு இல்லையா, அத பல வருஷங்கள் கழிச்சு இப்பதான் கழட்டுறாரு. எத்தனை வருஷம்டா, கழட்டி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா டேய் அப்படின்னு அங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கும் போது கட் பண்ணி சைனாவோட பார்டர்ல அசிஸ்டன்ட்டும் சயின்டிஸ்டும் நின்னுட்டு இருக்காங்க. அங்க தூரத்துல இருந்து டெலஸ்கோப்ல பாக்கும்போது அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாத்தையுமே சோல்ஜர்ஸ் அடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு அசிஸ்டன்டா, அப்பாவி மக்கள் அடிக்கிறாங்க, வாங்க நம்ம போய் காப்பாத்தலாம் அப்படின்னு போது, அட வாமா, எப்பயாவது ரஷ்யாவுடைய இளவரசர் திரும்ப வருவாரு, அது வரைக்கும் சொந்த ஊர் சைடு போகாம வேற ஏதாவது சைடு போவோம், சைனாக்கு பதிலா கீழே இந்தியான்னு ஒரு ஊர் இருக்கான், அங்க போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம், வா வா வண்டியில ஏறு, டயர்டா இருக்கு நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் கேபின்குள்ள போய் படுத்துக்க, நம்ம இளவரசி அவங்களோட முடியெல்லாம் வெளியே எடுத்து விட்டுட்டு திரும்ப அவங்களோட ரியல் கெட்டப்புக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கேபின்குள்ள அந்த சயின்டிஸ்ட் படுத்து தூங்கிட்டாரு. இப்ப அவர் பக்கத்துல போயிட்டு, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், பட் ஐம் சாரி, என் மக்களை விட்டுட்டு என்னால வர முடியாது, நான் கிளம்புறேன் ஜானதன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இளவரசி இப்ப டவுனுக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அங்க அரசாங்கத்துல இளவரசிக்கு கீழே வேலை பார்த்த மந்திரியே அங்க இருக்க மக்கள் கிட்ட இருந்து காசு எல்லாத்தையுமே அடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மக்கள் எல்லாரும் பயப்படுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஒருத்தன் கையில என்னடானா மின்னல் அடிக்குது, இன்னொருத்தன் கையில காத்து வந்துட்டு இருக்கு, அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருக்கிட்டயுமே மந்திர சக்தி இருக்கு. இத பார்த்தா அவங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்க, அந்த சமயத்துல சைனாவுடைய ரெபல்ஸ் மக்களுக்காக அரசாங்கத்துக்கு எதிராக போராடுற ஒரு சில பேர் வந்து அந்த வீரர்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு தலைவியா ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கும் போது அந்த மந்திரி இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் தனியா ஒரு சைடு போயிட்டு இருக்கான். இத பார்த்த இளவரசி அவனை போய் பிடிக்கும் போது, இளவரசி நீங்க திரும்ப வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்றேன் அப்படின்னு போது, டே துரோகி நடிக்காதரா அப்படின்னு சொல்லி அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த சைடு மந்திர சக்தி வச்சிருந்தான் இல்லையா, அவன் ஏதோ ஒரு சவுண்டை விட அதுல இருந்து வந்த எக்கோ சவுண்ட்ல எல்லாருக்குமே காது கேட்காம போயிடுது. நம்ம இளவரசிக்கும் தான். இந்த கேப்ல அந்த மந்திரி அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இப்ப வீரர்கள் எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அந்த போராடுற கூட்டத்தோட தலைவி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த சைடு இளவரசியை பாத்துறாங்க. எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து அப்படின்ற மாதிரி இளவரசி சந்தோஷப்படும் போது அவங்க இளவரசியை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், என்ன நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு ஒரு சைடு கத்தியில விழ போக நம்ம இளவரசி அவங்கள காப்பாத்துறாங்க. என்ன அதிசயமா நீ காப்பாத்திட்டு இருக்க, ஒருவேளை நீ அவ இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க டவுட்டா கேட்கும் போது இளவரசிக்கும் ஒண்ணுமே புரியல. இப்ப கட் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சு போனா அந்த மந்திரியை காமிக்கிறாங்க. அவன் கோட்டைக்குள்ள வேகமா போயிட்டு, இளவரசி சீக்கிரம் வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி கத்த, வெளியே அந்த கெட்ட சூனியக்காரி வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் ஊருக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த இளவரசி திரும்ப வந்துட்டா அப்படின்னு போது, போன வாட்டியே அவளால ஒண்ணும் பண்ண முடியல, இப்ப மட்டும் என்னத்தை கிழிச்சிட போறா, பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்ச நேரத்துல இன்னொரு செய்தியும் வருது. ரஷ்யால இருந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்திருக்கான், அவனை நீங்க பாக்கணும் அப்படின்னும் போது இந்த சூனியக்காரியும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அந்த சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தா வேற யாரு, சைனா பார்டர்ல சயின்டிஸ்ட் தூங்கிட்டு இருக்கும் போது கேபின்லயே விட்டுட்டு வந்துட்டாங்களே. அதுக்கப்புறம் சைனாவுடைய வீரர்கள் அந்த வண்டியை பார்த்திருக்காங்க. அவங்க வண்டியோட அவனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இந்த சயின்டிஸ்ட் கண்ணையே திறக்கிறாரு. எங்கடா இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, அங்க சூனியக்காரியோட ரூம்ல அவளுக்கு 2 பணிப்பெண்கள் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு மாஸ்க் எடுத்துட்டு வந்து கொடுக்க, அத சூனியக்காரி ஃபேஸ்ல வச்ச உடனே அவங்களோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. நம்ம சயின்டிஸ்ட காமிச்சா அவர் கோட்டைக்குள்ள வந்து நின்னுட்டு இருக்காரு. இளவரசியை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து அந்த சூனியக்காரி வராங்க. ஆனா அவங்களுடைய முகம் பாக்குறதுக்கு அப்படியே நம்ம இளவரசியோட மூஞ்சி மாதிரியே இருக்கு. இப்ப இளவரசி கிட்ட மேப்பை கொடுத்துட்டு அவர் வந்த விஷயமா பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான், சைனாக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் ஆளையே காணோம், பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனோட பெயிண்டிங்கை காட்டும் போது இதை பார்த்த உடனே இந்த சூனியக்காரிக்கு புரிஞ்சு போயிடுது. ஆஹா, இது இளவரசி டோய், இவனை விட்டுறவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, மிஸ்டர் சயின்டிஸ்ட் எங்க நாட்டுக்கு முறையா வந்திருக்கீங்க, எங்க சைனாவுடைய ஸ்பெஷல் டிராகனை பார்க்க வேணாமா நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம சயின்டிஸ்ட் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப இளவரசி அவங்களுடைய ஆட்கள் சயின்டிஸ்ட் எல்லாரையுமே கூட்டிட்டு ஏதோ ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. அதே பிரிட்ஜோட இன்னொரு சைடுல யாரோ ஒரு அப்பாவி 2 பேரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்கும் போது ஊர்ல இருக்க பொதுமக்களுக்கும் இங்க நடக்கிற எல்லா விஷயமும் கண்ணுல தெரியுது. அந்த போராடுற கூட்டத்தோட தலைவி இருக்கா இல்லையா, அவ இளவரசி கிட்ட அங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் புரியுது அந்த சூனியக்காரி இளவரசியோட முகத்தை யூஸ் பண்ணி அரசாங்கத்தோட வீரர்களை வச்சு மக்களை குடும்பப்படுத்திட்டு இருக்கா. இந்த விஷயம் எல்லாம் இவங்களுக்கு புரிய
வர அங்க அந்த சூனியக்காரி அவங்க கையில ஏதோ ஒரு சீல் மாதிரி ஒரு பொருள் எடுக்கும் போது அங்க எதிரில அந்த கோகைக்குள்ள இருந்து டிராகன் வெளியே வருது. இத பார்த்துட்டு இவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. எப்படி டிராகன் சீலே இல்லாம அவ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இளவரசி இந்த சைடு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க அந்த டிராகன் வெளியே வந்து மின்னலை வச்சு அந்த வயசானவரை கொண்டுட்டு அது பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுது. இத பார்த்துட்டு பொதுமக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கும் போது இந்த சைடு இளவரசி பக்கத்துல சயின்டிஸ்ட் இருக்கத பாத்துறாங்க. ஓகே ரைட், இவனை வச்சுதான் நம்மளால உள்ள போக முடியும். ஏ தம்பி, சயின்டிஸ்ட் கிட்ட இந்த லெட்டர் கொடு. பக்கத்துல ஒரு வித்தியாசமான மிருகத்தை பெட்டா வச்சிருப்பாங்க இல்லையா, அதுகிட்ட இளவரசி அந்த லெட்டர் கொடுக்குறாங்க. அதுவும் யாருக்கும் தெரியாம சயின்டிஸ்ட் கிட்ட அதை கொடுத்துருச்சு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா சயின்டிஸ்ட் ஒரு பெரிய ஆபத்துல இருக்க அந்த கோட்டையோட கம்ப்ளீட் மேப் ரெடி பண்ணு, முடிஞ்சா அங்க உள்ள இருக்க விஷயத்தையும் கண்டுபிடி அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருக்க. இது எல்லாத்தையுமே சயின்டிஸ்ட் படிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா அந்த சூனியக்காரி கிட்ட வந்துட்டு, நான் மேப் எல்லாம் நல்லா செய்வேன், உங்க கோட்டைக்கு ஒரு மேப் ரெடி பண்ணட்டுமா, உங்களுக்கும் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சூனியக்காரியும் ஓகேன்னு ஒத்துக்குறாங்க. இப்ப கட் பண்ணி இந்த சைடு பீட்டர், லவ்வர், அந்த கப்பல்ல இருக்க ஆட்கள் எல்லாருமே சைனாக்கு வந்துட்டாங்க. உள்ள மார்க்கெட்ல போயிட்டு இருக்கும் போது பீட்டர் எல்லார்கிட்டயுமே அந்த டிராகன் சீலை காமிச்சுக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல லவ்வர்லாம், டேய் பைத்தியக்கார பையல என்னடா பண்ணிட்டு இருக்க, யாராவது வந்து புடிச்சிட போறாங்கடா அப்படின்னு போது, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கவலையே படாத, நம்ம இளவரசியை தேட வேண்டாம், அவளே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட வருவா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இந்த டிராகன் சீலை பார்த்த ஒரு சின்ன பையன் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இளவரசி கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். இங்க லவ்வரும் பீட்டரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்கல்ல, பீட்டர் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா, என் சயின்டிஸ்ட் என்னடா ஆனா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே வரும்போது பீட்டர் பதிலே காணா. பீட்டர் எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பீட்டர் ஆளை காணா. என்னன்னா அந்த இளவரசி பீட்டர் தனியா கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த சீல் அப்பா கிட்ட இருந்துச்சு, அவரை என்னடா பண்ண, எப்படி இது உன் கைக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு உங்க பின்னாடி யாரோ ஒருத்தங்க கன் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. வேற யாரு, லவ்வர் தான். அதனால அவங்க பீட்டரை விட்டுற, பீட்டர் வேற அந்த லவ்வரை பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஏமா இளவரசி, நீ அந்த சயின்டிஸ்ட் கூட இவ்வளவு நாட்கள் தனியா டிராவல் பண்ணிருக்கல, ரொம்ப ஜாலியா இருந்திருக்குமே அப்படின்னு போது உங்களும் ஆமான்னு சொல்ல, டேய் என்ன கடுப்பேத்தாதீங்கடா அப்படின்ற மாதிரி லவ்வர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணி அந்த சைடு நம்ம சயின்டிஸ்ட காமிச்சா அவர் கோட்டையை அளவெடுக்கிறேங்கிற பேர்ல அங்க உள்ள சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் தெரியாம நைஸா உள்ள போய் எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு சரியான ஷாக்கு. டேய் இது மந்திரம் இல்லையே, சயின்ஸ் ஆச்சே, அட பாவிகளா, ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கீங்களாடா நீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது சயின்டிஸ்ட் இந்த சைடு வந்தது வீரர்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அவனை கூட்டிக்கிட்டு சூனியக்காரி கிட்ட போக, நான் கூட அந்த டிராகனையும் உன்னோட ஆட்களோட சத்தியும் பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்பட்டேன், ஆனா இப்பதான் புரியுது சயின்ஸை யூஸ் பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு போது, என்னென்ன இந்த சூனியக்காரியுடைய வீரர்கள் யாருக்கும் சூப்பர் ஸ்ட்ரென்த், மந்திர சக்தி இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த சைடு அந்த கொகைக்குள்ள பார்த்தது டிராகனையும் கிடையாது, சாதாரண பொம்மை, அதுல கரண்ட்டை பாஸ் பண்ணி ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு புட்டு புட்டு வைக்கும் போது, கவலைப்படாத, அந்த இளவரசியும் இதே ஊர்ல தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், உன்னை இறையா வச்சுதான் அவளை பிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சூனியக்காரி சொல்ல, இப்ப பக்கத்துல மந்திரி வேற, கவலைப்படாதீங்க இளவரசி, இன்னொரு நல்ல விஷயம், பீட்டர்னு ஒரு ரஷ்யன் பையன் நம்ம ஊர்ல டிராகன் சீலை வச்சுக்கிட்டு தெருவுல சுத்திக்கிட்டு இருந்திருக்கான், நிறைய பேர் பாத்துருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சமயத்துல அந்த சைனா பிரதர்ஸ் 3 பேர் அந்த கப்பல்ல இருந்தாங்க இல்லையா, அவங்களும் அந்த கோட்டைக்கு திரும்ப வராங்க. என்னன்னா இந்த 3 பேருமே அரசு விசுவாசிகள். அதுல அந்த 3 பேர்ல அண்ணன்காரன் இளவரசியை லவ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் இவங்களுக்கும் தெரியும். இவங்களுக்கு இந்த சென்ஸ் உண்மையான இளவரசிக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிறது சூனியக்காரி தானே, இளவரசி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்க தெரிய போகுது, அவங்க 3 பேரும் உள்ள வந்து அதே மாதிரி ரஷ்யன் கிட்ட டிராகன் சீல் இருக்குங்கிற விஷயத்த சொல்லும் போது, நீங்க எல்லாரும் போயிட்டு அந்த பீட்டரை கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த 3 பேர்ல 2 பேர் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அந்த மூத்தவன் மட்டும் அவன் தான் இளவரசியை லவ் பண்றானே, சோ அவங்களுக்கு பாதுகாப்பா கோட்டையில இருக்கேன்னு சொல்றான். இங்க நடக்கிற இந்த எல்லா விஷயத்தையுமே மேல இருந்து அந்த பெட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கு. அதான் இளவரசியோட பெட்டு. இளவரசி சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு மேப்பை ரெடி பண்ண சொல்லி கேட்டாங்கல்ல, அது அந்த மேப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு கோட்டையில இருந்து பறந்து போயிடுது. இப்ப கட் பண்ணா அந்த இளவரசி பீட்டரையும் அந்த லவ்வரையும் கூட்டிட்டு அவங்களோட இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க வச்சு பேசிட்டு இருக்கும் போது பீட்டர் அந்த டிராகன் சீலை இளவரசிக்கு போட்டு விடுறாரு. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த 2 தம்பிங்க, அதான் அந்த சைனா வீரர்கள் சூனியக்காரி சொன்னதுனால பீட்டரை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு இங்க இளவரசி நிக்கிறத பார்த்துட்டு ஷாக்கு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இளவரசி கோட்டையில தானே இருந்தாங்க. இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த 2 பேருக்கும் புரிய வைக்கும் போது, ஐயா இது தெரியாம எங்க அண்ணன் முட்டா பைய வேற அங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கானே, சூனியக்காரியை தான் பாதுகாத்துட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்களுக்கும் எல்லா விஷயமும் புரியுது. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, கவலைப்படாதீங்க, இன்னைக்கே அட்டாக் பண்றோம். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அந்த கோட்டையுடைய மேப் வேணுமே நமக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல இந்த இளவரசியோட பெட்டு இருக்கு இல்லையா, அது அந்த மேப்பை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வருது. பீட்டர் நீ அந்த இளவரசியை திசை திருப்பு, சயின்டிஸ்ட காப்பாத்தினதுக்கு அப்புறம் மீதி ஆட்கள் எல்லாரும் கோட்டையோட இன்னொரு வழியா போய் சண்டை போடுங்க, நான் போய் டிராகனை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு பிளான போட இவங்க எல்லாரும் அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பிளான் படி பீட்டர், லவ்வர், இன்னும் ஒரு சில பேர் அந்த சூனியக்காரியை பாக்குறதுக்காக கோட்டைக்கு போறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பீட்டர் கிட்ட தானே டிராகன் சீல் இருக்கு, சோ நான் பீட்டர் கூட தனியா பேசணும், அப்புறம் நீங்க எல்லாரும் இன்னைக்கு டிராகனுக்கு ஒருத்தனை சாப்பாடா போட போறோம், அதை பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம பீட்டரும் ஓகேன்னு சொல்ல, மத்த எல்லாரையும் விட்டுட்டு பீட்டர் மட்டும் சூனியக்காரி கூட தனியா போறாரு.
அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ட்ரிங்க குடுக்க பயபுள்ள குடிக்காம இருந்திருக்கணும்ல, அவங்களே குடிக்காம என்னடா பண்றான் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பீட்ரு லைட்டா குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையாடுறான். பரவாயில்லையே என்ன இவ்வளவு ஈஸியா மயங்கிட்டான் அப்படின்னு அந்த சூனியக்காரி யோசிச்சுட்டு இருக்காங்க. விஷத்தை கொடுத்து பீட்ரு காலி பண்ணிடுறாங்க. அட பாவி இதுக்காடா இவ்வளவு சீனு, உன்ன போய் பெரிய வீரன் சூரியன்லாம் நினைச்சேனடா. கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா இங்க இந்த லவ்வர் மீதி ஆட்கள் எல்லாரையுமே அந்த டிராகனுக்கு யாரையோ பலி கொடுக்க போறோம்னு சொல்லி கூட்டு போயிருந்தாங்கல்ல, அவங்க யார பலி கொடுக்க போறாங்கன்னு பார்த்தா சயின்டிஸ்ட. இத பார்த்துட்டு லவ்வருக்கெல்லாம் பக்குன்னு ஆயிடுது. ப்ளீஸ் அவரை விட்டுருங்க, அவர் தான் அது ஏன் ஆளு என்னவன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை கேட்டுட்டு மந்திரியா வாவ் உங்களவனா சூப்பர் வெரி குட் மார்வலஸ், அப்ப நீங்களும் சேர்ந்து சாவணும் அப்படின்னு சொல்லி லவ்வரையும் பிடிச்சி இன்னொரு சைடு கட்டி போட்டுறான். ஆஹா தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சைடு சயின்டிஸ்டுக்கு இவங்க வந்ததே தெரியல, ஏன்னா அவரோட கண்ணை கட்டி போட்டிருக்காங்க. இப்ப லவ்வரை கூட்டிட்டு வந்து வச்சாங்கல்ல, லவ்வருக்கு வாயை கட்டி போட்டாங்க. சோ அவங்களால பேச முடியல, இந்த சைடு சயின்டிஸ்டால பார்க்க முடியல. இப்படி இங்க காமெடி நடந்துட்டு இருக்க அந்த சைடு பிளான் படி அண்டர் கிரவுண்ட் வழியா உண்மையான இளவரசியா அவங்களுடைய ஆட்களும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்க தனியா டிராகனை ரிலீஸ் பண்றதுக்காக அந்த சைடு போயிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள பார்த்தா டிராகன் தூங்கிட்டு இருக்கு. பரவாயில்லையே விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருக்கே. ஓகே இப்போ உள்ள போயிட்டு அந்த டிராகன் சீலை வச்சு அவங்களுடைய சூட்டை வெளியில எடுத்து மாட்டிட்டு இருக்கும் போது இந்த சைடு அவங்களோட ஆட்கள் எல்லாருமே மேல போயிட்டு இருக்காங்க. அந்த டிராகன் போகக்குள்ள ஒரு ஃபேக்கான டிராகன் இருந்துச்சு இல்லையா, அதான் அந்த சூனியக்காரியோட டிராகன். அது ஜஸ்ட் பொம்மை, உள்ளுக்குள்ள கரண்ட்டை பாஸ் பண்ணி தான் ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்கு. இப்போ இவங்களோட ஆட்கள் கிட்ட போயிட்டு அங்க இருக்க சூனியக்காரியோட ஆட்கள் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல குகைக்குள்ள இருக்க ஆட்கள் எல்லாம் காலி, கூடவே இன்னும் ஒரு சில பேர் வந்து லவ்வரையும் சயின்டிஸ்டையும் காப்பாத்திடுறாங்க. எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லி இந்த லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் காதல பரிமாறிக்கலான்னு பார்க்கும்போது டேய் உங்க லவ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கங்கடா, ஃபர்ஸ்ட் சண்டை போடுங்கடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டு போராடிட்டு இருக்காங்க. சூனியக்காரி அந்த சைடு ஓகே டிராகன் சீலி என் கைக்கு கிடைக்க போது வேற மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல அந்த பீட்டர் கிட்ட இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராங்க. அந்த டிராகன் சீல காணா. முன்னாடி இது அவங்க கிட்ட அந்த சீல் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க பக்கத்துல போய் தேடலான்னு பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துல பீட்டர் கண்ணை திறந்துடுறான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப சூனியக்காரிய கத்திய வச்சு மிரட்டிக்கிட்டு யாராவது கிட்ட வந்தீங்க அறுத்துருவேன், மரியாதையா பின்னாடி போங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில தான் சொல்றாரு சின்ன வயசுலயே நிறைய பேர் இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணி ஏகப்பட்ட சாப்பாடுல கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கலந்துருக்காங்க. அதனாலேயே பாடியில எதிர்ப்பு சக்தி எல்லாம் ஜாஸ்தியாகி விஷத்துக்கெல்லாம் இம்யூனா மாறிட்டாப்ல. இது எல்லாத்தையுமே சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த சைனீஸ் வீர ஒருத்தன் இளவரசியை லவ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவன் பின்னாட்ல இருந்து வந்து நம்ம பீட்டர் கத்தி முனையில நிறுத்திக்கிறான். சூப்பர்ரா வேலைக்காரா அவனை போட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி சொல்ல பீட்டர் டக்குன்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அது இளவரசி இல்லன்னு சொல்றாரு. ஆனா அவனால நம்ப முடியல, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இப்ப பின்னாட்ல இருந்து அவனுடைய தம்பிங்க ரெண்டு பேரும் ஆட்கள் கூட வந்துட்டு அவங்களும் பீட்டர் சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி அவன் சூனியக்காரிய பார்த்தா டக்குன்னு ஒரு ஊசி எடுத்து அவனுடைய நெஞ்சிலேயே போட்டு ஆளை போட்டு தள்ளி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க அந்த சூனியக்காரி. அந்த சைடு வீரர்கள் வேற அவங்க எல்லாரும் கூடயும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது மந்திரியும் சூனியக்காரியோட இடத்துக்கு வந்துடுறான். என்ன பண்றது நம்ம அப்படின்ற மாதிரி கேட்க ஆக்சுவலா அவங்க கிட்ட பலூன் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு, அதுல முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை ஏத்தி வச்சுக்கிட்டு இப்ப பறந்து அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. பக்கத்தையே அந்த மந்திரியும் ஏறிக்கிறான். மேல போயிட்டு இருக்கும் போது வெயிட் தாங்கலடா சாரி அப்படின்னு சொல்லி ஒரே ஒத்த அந்த மந்திரி அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே வந்து அங்கேயே ஆளு காலி. இப்ப பறந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போது கீழே நம்ம ஒரிஜினல் இளவரசியை காமிக்கிறாங்க. அவங்க டிராகன் பக்கத்துல போயிட்டு அந்த புருவம் எல்லாத்தையுமே வெட்டி விட அந்த சைடு நம்ம ஜாக்கி சான் அந்த டிராகன் மாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவரும் கண்ணை திறக்கிறாரு. கூடவே இங்க டிராகனும் கண்ணை திறக்குது. அவரு சங்கிலியில போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க இந்த சைடு அதே மாதிரி டிராகனும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இப்படி ஆடி ஆடி மொத்த சங்கிலியும் பேத்தெடுத்து இளவரசியை கூட்டிட்டு அந்த டிராகன் மேல பறந்து போக அங்க சூனியக்காரி இளவரசியோட வேஷத்துல பலூன்ல பறந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா, பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு திரும்பி பார்த்தா அங்க டிராகன்ல உண்மையான இளவரசி வந்துட்டு இருக்காங்க. ஆஹா வந்துட்டாளா சீக்கிரம் தப்பிச்சாகணுமே அப்படின்னு சொல்லி தப்பிக்க ட்ரை பண்ண எங்க உண்மையான இளவரசி தான் பக்கத்துல வந்துட்டாங்களே. இப்ப அவங்க பக்கத்துல வந்து சண்டை போட ட்ரை பண்ண ஒரு டவர் மேல ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை நடந்துட்டு இருக்கும் போது இளவரசிக்கு தான் அடி வெயிட்டா விழுது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் பில்லருக்கு பின்னாடி போகும்போது இன்னொரு சைட்ல இருந்து வெளியே வராங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல எப்படி இவத்தை பண்றா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க லைட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ரெண்டு சைடும் இருக்க பில்லருக்குள்ள ஒரு கதவு இருக்கு. அந்த சூனியக்காரிக்கு பணிப்பெண்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்களும் இளவரசியோட மாஸ்க போட்டுக்கிட்டு 3 பேரா இளவரசி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வர டக்குன்னு ஒரே ஒரு பில்லருக்குள்ள மட்டும் உங்க நெருப்பை தள்ளி விட்டுறாங்க. சோ வேற வழி இல்லாம அந்த 3 பேரும் இப்ப வெளியே வராங்க. அவங்க வந்து இளவரசி கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சண்டை ஹெவியா போயிட்டு இருக்கு. யாரா ஜெயிக்க போறா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு இளவரசியோட கை தவறி அந்த டிராகன் சீல் கையை விட்டு போயிடுது. அந்த சூனியக்காரி அதை புடிச்சிடுறாங்க. சூப்பர் இளவரசி இனி நம்ம தான் அப்படின்னு அந்த பணிப்பெண்கள் ரெண்டு பேரும் சொல்லும் போது நம்மளா நாண்டி இனி நீங்க எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கிக்கு ரெண்டு பேரும் கீழே வந்து இறந்து போயிடுறாங்க. இப்ப அங்க இருக்கிறது இளவரசியும் சூனியக்காரியும் மட்டும் தான். டிராகன் சீல் எனக்கு கிடைச்சிருச்சு இனி நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே இளவரசியுடைய வீரர்கள் லவ்வர் சயின்டிஸ்ட் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு யார் இளவரசின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும் போது சூனியக்காரியோட கையில தான் டிராகன் சீல் இருக்குல்ல, சோ அவங்க தான் இளவரசின்னு நினைச்சுக்கிட்டு உண்மையான இளவரசியை கைது பண்றாங்க. இவங்க எவ்வளவோ
சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டே நான் தான் உண்மையான இளவரசி நம்புங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்ன பண்றது, டிராகன் சீல் தான் அவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா நம்ம பீட்டர் டிராகன் சீலை உண்மையான இளவரசி கிட்ட தானே கொடுத்திருப்பாரு. ஓகே கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல மேல இருந்து இளவரசி வளர்த்துட்டு இருந்த பெட்டு உண்மையான இளவரசி பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே சயின்டிஸ்டுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. ஆஹா, அந்த பெட்டுக்கு உண்மையான இளவரசியை தெரியும், அதனால தான் அவ பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்கு. அப்ப இவ தாண்டா ஃப்ராடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை பார்த்த சூனியக்காரி மறுபடியும் ஒரு ஊசி எடுத்து நெஞ்சிலேயே இறக்கு. அந்த இடத்துல சயின்டிஸ்ட் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. எல்லாரும் அவரை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த கேப்ல அந்த சூனியக்காரி சீலை யூஸ் பண்ணி டிராகனை கூப்பிடுறா. கூப்பிட்டா வந்து தானே ஆகணும். அந்த டிராகனும் வந்துட்டு இருக்கு. இங்க சயின்டிஸ்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. பக்கத்துல லவ்வர் வேற அழுதுட்டு இருக்காங்க. டேய் இத்தனை நாள் கழிச்சு உன்னை பார்த்தது இதுக்காக தானா, தயவு செஞ்சு செத்துறாத, நம்ம பையன் உன்னை தேடிட்டு இருக்கான் அப்படின்னு போது இப்பதான் சயின்டிஸ்டுக்கு அவருக்கு ஒரு பையன் இருக்காங்கிறதே தெரிய வருது. இதை கேட்டுட்டு சந்தோஷத்திலேயே அவர் கண்ண மூடிடுறாரு. ஐயோ அப்படின்னு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. இந்த சைடு சூனியக்காரியோட கண்ட்ரோல்னால அந்த டிராகன் பக்கத்துல வரும்போது இளவரசி டக்குன்னு அது மேல ஏறிடுறாங்க. இப்ப சூனியக்காரியோட கையில இருக்க சீல்ல ஒரு அடி அடிக்க கையில இருந்து தவறி அந்த சீல் திரும்ப கீழே விழுது. இப்ப அதை அவங்க பிடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த சைடு சூனியக்காரியும் அதை பிடிக்கிறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து பெட்டுக்கும் அடிபட்டுருது. இப்ப ஒண்ணு இவங்களுடைய அந்த பெட்டை பிடிக்கணும், இல்லாட்டி அந்த சீலை பிடிக்கணும். என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது வேற வழி இல்லாம ஒரு கையில அந்த பெட்டை பிடிச்சிட்டு இன்னொரு கையில டிராகனை பிடிச்சுக்கிறாங்க. ஆனா அந்த டிராகன் சீல் சூனியக்காரியோட கைக்கு போயிடுச்சு. இப்ப கீழே விழுந்துட்டு இருக்கும் போது ஏ டிராகனே என்னை வந்து காப்பாத்து அப்படின்னு சீலை கையில வச்சு சொல்ல அந்த டிராகன் வந்து காப்பாத்துன்னு பார்த்தா உண்மையான இளவரசியை மட்டும் கூட்டிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படியா அதை பார்த்துட்டு இருக்க அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்து அங்கேயே அந்த சூனியக்காரி இறந்து போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணி பல நாட்கள் கழிச்சு லவ்வரோட அப்பா சயின்டிஸ்டோட பையன் கூட விளையாண்டுகிட்டு இருக்காரு. அதாவது அவரோட பேரன் கூட விளையாண்டுகிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு லெட்டர் அவருக்கு வருது. ஓபன் பண்ணி பார்த்தா எழுதி இருக்கிறது லவ்வர். என்னன்னா அந்த சயின்டிஸ்ட கூட்டிட்டு அவங்க திரும்ப ஊருக்கு வந்துட்டு இருக்காங்களா. பயபுள்ள சாகல, டீயை குடிச்சா உடம்புல இருக்க காயெல்லாம் சரியாயிருமே, அதனால அந்த சயின்டிஸ்டும் தப்பிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி சாகுற ஸ்டேஜுக்கு போனாரு. இளவரசியை லவ் பண்ணிட்டு இருந்த சைனா சோல்ஜர் அவரும் உயிரோட வந்துட்டாரு. பீட்டரும் திரும்ப ரஷ்யாவுக்கு போயிட்டு அரசர் ஆயிட்டாரு. இது எல்லாத்தையுமே அந்த லெட்டர்ல போட்டு அந்த பெரிய ஜெயில தான் இன்னமும் அந்த மாஸ்டர் இருக்காராம். அவர் ரிலீஸ் பண்ண சொல்லி ரஷ்யாவுடைய அரசர் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. இப்பயாவது நீங்க பண்ணுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி அதுல போட்டிருக்க. கட் பண்ணி அந்த ஜெயில காட்டுறாங்க. நம்ம ஜெயிலர் அர்னால்ட் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு லெட்டர் எடுத்துட்டு மாஸ்டர் கிட்ட வராரு. என்னப்பா சைனா மாஸ்டர், உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு, நீயும் ஊருக்கு போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்ப, அந்த சங்கிலி எல்லாம் கழட்டி விடுங்கடா அப்படின்ற மாதிரி அவரோட ஆட்கள் கிட்ட சொல்ல நம்ம ஜாக்கி எந்திரிச்சு சும்மா கையா நீட்டுறாரு. மொத்த சங்கிலியும் அசால்ட்டா பிச்சுக்கிட்டு பறக்குது. தலைவன் நேத்து டிராகன் டான்ஸ்லயே அந்த சங்கிலி எல்லாம் கழட்டிட்டாரு போல இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அர்னால்டு ஷாக்கா, பரவாயில்லையே ஜித்துதாயா நீ, இந்த கட்டுக்கதையெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, கட்டுக்கதையா, எங்க ஊருக்கு வா நானே உனக்கு டிராகனை காட்டுறேன் அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்றாரு. இப்ப கட் பண்ணி சைனால அதே ஊர்ல இருக்க சின்ன பசங்க எல்லார்கிட்டயுமே நம்ம மாஸ்டர் நம்ம டிராகன் மந்திர சக்தியை தாண்டி உண்மையான அன்புக்கு மட்டும் தான் அடிபணியும், அதனால தான் அன்னைக்கு சூனியக்காரி கூப்பிட்டோம், அதை காப்பாத்தாம இளவரசியை மட்டும் காப்பாத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு கிளைமேக்ஸ்ல நடந்த விஷயத்துக்கு ஜாக்கி சான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க எல்லார்கிட்டயும் இந்த கதையை சொன்னதுக்கு அப்புறமா அந்த சைடு நம்ம ஜெயிலர் அர்னால்ட் இருக்காரு இல்லையா, அவர் நடந்து வந்துட்டு, எப்பா எல்லாமே சூப்பரா இருக்குப்பா உங்க ஊர்ல, ஆனா டிராகன் எங்க, அதை பாக்குறதுக்காக தானே நான் வந்தேன், டிராகனை காட்டுப்பா அப்படின்னு போது நீ அதை கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு தான் இருக்க, அந்த டிராகன் இங்கதான் இருக்கு, எங்களோட வானத்திலையும் எங்க கடல்லையும் எங்க மலைகள்லயும் அந்த டிராகன் கலந்துருக்கு அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்ல இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்ன டூட்ஸ், படம் பிடிச்சிருந்துச்சா? அப்புறம் இந்த ஃபீட்பேக்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுங்க. எமோஷன் கலந்து பேசுன்னு சொன்னீங்க, அதை நான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ட்ரை பண்றேன். ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னேன்னு நினைக்கிறேன், பண்ணுவேன். என்ன உங்களுக்காக பண்றேன், உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காகவாவது பண்றேன். சேனலோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சரி ரைட், ஓகே. நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.